வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஃபேன்சி சாரிக்கு வந்து எந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சாரி வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, பார்டரும் வந்து அதே மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாரீ ஃபுல்லாக வந்து அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் லைனிங் கிளாத் வந்து பேக் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நெக்கோட அகலமும் லென்த்தும் வந்து நம்ம நார்மலாக எப்போ போல் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் உடையத்தில் வந்து நம்ம இதை போட்டு விட்டுக்கலாம். இப்போ நெக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் தைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். நெக்கு வந்து இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி விடுறேன். இப்போ நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம், அது வரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன பிட்டு வந்து நெக்கோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2ஆக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு லென்த்து இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த வளைவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நான் சாரீ கிளாத்லேருந்து நம்மளுக்கு தேவையான கிளாத் வந்து நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். நான் எப்போ சொல்கிறது தான், நம்ம சாரீ வந்து லென்த்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம சாரீலேருந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம கடையில் வந்து இதுக்கு மேட்சிங்கான மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அது வாங்கி நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாரீ கிளாத்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண பேப்பர் கேன்வாஸ் வந்து அது மேலே வச்சுட்டு ஓரமாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம தையல் போடனாலும் போடலாம், இல்லை அயன் பண்ணி ஒட்டி விட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதை வந்து தையல் போட்டு தான் எடுத்துக்கிறேன். ஒன் சைடு வந்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் கேன்வாஸ் அளவு வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த டிசைனு. நம்ம ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்பவும் போல தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம லைனிங் கிளாத்தை அதே மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம உள் சைடில் வச்சுட்டு நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
நான் பேப்பர் கேன்வாஸோட வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு ஒரு கைடு அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அந்த ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்கு ஓரத்தில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து திருப்பிட்டு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஓரமாக. இப்படி தச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டர் பிட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த சென்டர் பிட்டை வந்து நான் பேப்பர் கேன்வாஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேல் சைடு வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். அதே மாதிரி கீழேயும் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு சைடில் மட்டும் நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் வந்து மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஓரமாக. நம்ம பேப்பர் கேன்வாஸ் அளவு வந்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடியில் வந்து நான் லைனிங் கிளாத் வந்து வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா உள்ள நம்ம வந்து கேன்வாஸ் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உள் சைடில் வந்து அந்த லைனிங் கிளாத் வச்சு நம்ம கவர் பண்ணுறோம். மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நெக்கு. அந்த நெக்குக்கு ஓரமாக வந்து தையல் போட்டுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த சென்டர் பிட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன், கோல்டு கலர் லேஸு, மீடியமான சைஸு. இப்போ அதை வச்சுட்டு நம்ம ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பெண்டாக வந்து இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இன்னொரு லேஸ் வச்சு அதே மாதிரி வந்து நம்ம பெண்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 பிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ப்ளவுஸ் கிளாத்து. அதை வச்சுட்டு நம்ம சென்டர் பார்த்துட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணி விடலாம். நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம பேட்ச் ஒர்க் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து வச்சுட்டு தையல் போடலாம். அதுக்காக நம்ம முன்னாடியே பின் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த நெக்கு ஓரத்தில் அந்த பிசு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கோல்டு கலர் லேஸ் வந்து சைட்லேயும் வச்சுட்டு நம்ம அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் வந்து நம்ம லேஸ் வச்சு தையல் போட்டுக்கிட்டோம். நம்ம டாட்டும் வந்து பிடிச்சி விட்டுக்கலாம் சைடில், பேக் டாட்டு. ரெண்டு சைடும் வந்து டாட் பிடிச்சிட்டோம். இப்போ பாட்டத்தில் வந்து நான் வந்து பைப்பிங் வச்சுக்கிறேன். நான் சாரீ கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பைப்பிங் தேவையான அளவு. அதை வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து அந்த பாக்ஸ் வடிவத்தில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து நம்ம க்ளூ போட்டுட்டு சின்ன பேட்ச் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் பிங்க் கலர் வந்து பேட்ச் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி சைஸு. அதை வச்சு நம்ம ஒட்டி விடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன். இதை பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சாரீ கிளாத் வச்சு நம்ம அந்த டிசைன் பண்ணிட்டோம். கோல்டு கலர் லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சிம்பிளான டிசைன் கூட. இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.